வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு இந்த ஆவிக்குரிய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடுவோம், பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்துவோம், இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணுவோம். Let us all close our eyes and lift up our hands towards heaven and plead for the precious blood of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை கூட்டங்களை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேரலையில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்கிறோம், இணைய போகிறவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். Those who are joined in the online, and we thank them, and those who are going to join, we also thank you, Master. ஆண்டவரே, உம்முடைய நாமம் இன்றைக்கு உயர்த்தப்படுவதாக. Let thy name alone be lifted up today, Master. ஆண்டவரே, நீர் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் நீர் உம்மண்டையில் இழுத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. When you are lifted up, you will draw all souls unto you. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அது பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. Those who are looked unto you, Master, thy face were not ashamed, it was brightened. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, we have sought after thee, O Father. Lord, we pray unto the heavenly Father to intervene between us. எங்கள் பரலோக தேவன், our heavenly Father, எங்கள் குறைகளை எல்லாம் அகற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். remove every shortcomings from us, and you are going to give us the fullness of thine joy and happiness and glory. தேவ ஆவியானவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We commit everything into the holy hands, O Master. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. For we ask everything in your mighty precious name. ஆமென், ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சில பாடல்களை நாம் அன்பு சகோதரனோடு இணைந்து பாடலாம். வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனி துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே. வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனி துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே. வற்றாத ஊற்றாக வந்தீர், வறட்சிகள் நீங்கிட செய்தீர். வற்றாத ஊற்றாக வந்தீர், வறட்சிகள் நீங்கிட செய்தீர். பின்மாறி மழையாய் இந்நாளில் வாரும்
தேசங்கள் உம்மை அறிந்திடவே பின்மாறி மழையாய் எந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே விண்பக நதியே விடுவிக்கும் நதியே உம்மை வாழ்த்துகிறேன் பரலோக நதியே பரிசுத்த நதியே உம்மை பாடுகிறேன் விண்ணக நதியே விடுவிக்கும் நதியே உம்மை வாழ்த்துகிறேன் பரலோக நதியே பரிசுத்த நதியே உம்மை பாடுகிறேன் வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும் மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக இறங்கிடுமே மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக இறங்கிடுமே விண்ணக நதியே விடுவிக்கும் காற்றே உம்மை வாழ்த்துகிறேன் பரலோக காற்றே பரிசுத்த காற்றே உம்மை பாடுகிறேன் விண்ணக காற்றே விடுவிக்கும் காற்றே உம்மை வாழ்த்துகிறேன் பரலோக காற்றே பரிசுத்த காற்றே உம்மை பாடுகிறேன் வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே அம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை அம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை அம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்
முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே எல்லாமாகும் அல்லேலூயா உம்மாலே எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே வானம் பூமி தனில் மகிமையோடு இலங்கும் உன்னத நாமமே வானம் பூமி தனில் மகிமையோடு இலங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா 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 மாந்தர் போற்றும் நாமம் விண்தூதர் வாழ்த்தும் நாமம் மாந்தர் போற்றும்
பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம். பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம். நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம். நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம். இனிமை தங்கும் நாமம், தீய இன்னல் மாற்றும் நாமம். இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம். இருளின் பயங்கள் நீக்கும் ஈடில்லாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம். சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கும் நாமம். சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம்
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். இன்றைக்கு கூட நாம் ஜபத்தை குறித்ததான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்படி தேவன் இடைப்படுகிறார், தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், அவருடைய கிருபை இருக்கிறதுனால வாய்ப்புகளை எப்படி கொடுக்கிறார், தவறு செய்யும் பொழுது, சத்துரு மேற்கொள்ளும் பொழுது, ஆனாலும் அதிலிருந்தும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 66:20 நாம் வாசிக்க போகிறோம். Psalm 66 verse 20. Blessed be God, which hath not turned away my prayer, nor his mercy from me. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபை என்ற வார்த்தை வருகிறது, mercy or grace. என் ஜபத்தை தள்ளாமலும். ஆண்டவர் ஜபத்தை தள்ளுவதில்லை. அது மாத்திரமல்ல, அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கேட்பாராம், அவர் கேட்க ஆயத்தம்தான். ஆனால் அதனுடைய காரியங்களை பாருங்கள். அதற்கு முன்னான வசனங்களை கவனியுங்கள். என்ன சொல்கிறது? 18ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கவனிங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். If I regard iniquity in my heart, the Lord will not hear me. அக்கிரம சிந்தை, இந்த இருதயம் பொல்லாங்கு நிறைந்தது, மனிதனுடைய இருதயம். அதனால்தான் அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. வசனத்தினால் காத்துக்கொள்ள வேண்டும். இருதயம் நேராக பார்க்கும்போது ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் உள்ளம், அந்த இருதயம் எங்கேயோ யோசித்து கொண்டிருக்கும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், முன்னால் ஒரு ஆளை வச்சு எடப்பட முடியாது. ஏனென்றால் உள்ளே என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாதே. நல்ல உடை உடித்திருந்தா, நல்ல நீங்கள் உங்கள் மனதில் என்ன யோசிக்கிறீங்களோ, இவர்கள் நல்லவர்கள் என்று நிதானிக்க என்னெல்லாம் எப்படியெல்லாம் உடை உடித்திருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் கணிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உள்ளம், இந்த இருதயம் ஏதோ யோசிக்கும், கேடுபாடு இருக்கும். நல்ல முகத்தை பார்த்தா நல்லா இருக்குது, ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த டிசர்ன்மெண்ட்டை கொடுப்பார் ஆண்டவர், கேட்டா அறிந்து கொள்ளும்படியாக. அப்போது அக்கிரம சிந்தை, உலகத்தில் வாழ்கிற நமக்கு அக்கிரம சிந்தைகள் சூழ்ந்திருக்கிறது. சாத்தானுடைய கிரியை, மாம்சத்தினுடைய கிரியைகள். காயின் ஆபேல் பாருங்க, ஆபேல் காணிக்க கொடுத்தான், அதை அங்கீகரிச்சிட்டார் ஆண்டவர். காயின் தேவனுக்கு ஏற்றத்தை கொடுக்கல, அங்கீகரிக்கல. அது அங்கீகரிச்சிருக்கலாம், காய்கறி கொடுத்தா கூட அங்கீகரிக்கலாம். நீங்கள் சொல்லலாம், அவர் ரத்தத்தை கொடுத்தான் வெளிப்பாடோடு, அதனால் தான் அங்கீகரித்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். காணிக்க அங்கீகரிக்கப்படலைன்னு உடனே இவனுக்கு எரிச்சல் வருது. அப்போது இவனுடைய இருதயம் பொல்லாங்கா இருக்கிறது. அதனால்தான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் Proverbs chapter 15:29 15:29 பாருங்கள். என்ன சொல்கிறது? துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறாராம், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். The Lord is far from the wicked, but he heareth the prayer of the righteous. யார் நீதிமான்? அப்போ அவருக்கு முன்பாக நீதிமான்கள் ஒருவரும் இல்லையே.
இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். பாவங்களை அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுவர்கள் நீதிமான்கள். அவர் மன்னிக்கிறவர், அவர் தயாளன். நீங்கள் இடப்பட முடியாது, நாம் ஒருவரை கணிக்க முடியாது யார் நீதிமான் என்று. தேவன்தான் நீதிமான் ஆக்குகிறவர். ஏனென்றால் அவர் நல்லவர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, தீயவர்களுக்காக ரத்தம் சிந்தினார். ஒருவரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட தான் அவர் வந்தார். அவருடைய சிந்தின ரத்தம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்காக அல்ல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர் கேட்கிறார். அதே நீதிமொழிகள் 28:9 சொல்லுகிறதை கவனங்கள். Proverbs 28:9 என்ன சொல்லுது பாருங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. He that turneth away his ear from hearing the law, even his prayer shall be abomination. வேதத்தை கேளாதபடி, வேத வசனங்களை எச்சரிப்பு வரும்பொழுது அதை உதாசீனம் பண்ணுகிறவன். யாரை எச்சரிக்கிறார்? யாருக்கு கிருபை அளிக்கிறாரோ அவனை எச்சரிக்கிறார். யாருக்கு இறங்குகிறாரோ, யாருக்கு தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் உலக மனுஷர்களுக்கு, ராஜாக்களுக்கு எச்சரிப்பை கொடுக்காமல் ஒரு காரியத்தை செய்வதே இல்லை. அதனால்தான் தீர்க்கதரிசிகளுக்கும் செய்ய போகிறத சொல்லாமல் ஒன்றை செய்வதே இல்லை. ஆண்டவர் வாய்ப்புகளின் தேவன். அவர் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதற்கு மீறி போனால் தான் அதை அருவருப்பாக நினைக்கிறாங்க இல்லையா? அருவருப்பாக இருக்கிறது. அதனால்தான் ஏசாயா 1 15 வசனம் சொல்கிறது. ஐசாயா சாப்டர் 1:15, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. And when he spread forth your hands, I will hide mine eyes from you. Yea, when ye make many prayers, I will not hear. Your hands are full of blood. அவர் தான் ஜெபத்தை கேட்கிறவர்னு சொல்லிட்டீங்களே, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். இதெல்லாம் எதற்கு? ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்தை கேட்கிறவர் தான், பாவிகளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் தான். மனம் திரும்பும் பட்சத்தில், மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீ கேட்பாயானால் உன் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்போது யோவான் 9:31 கூட சொல்லுது பாருங்க. அங்கே ஒரு குருடனான மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்திட்டார். அவனே பிரசங்கம் பண்ணுறான். அவன் பரிசேயர் பார்த்து சொல்லுகிறான், இவர்களெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஓய்வு நாளில் இதை செய்யலாம்? இதுதான் அவருடைய கேள்வியை. ஓய்வு நாள் செய்ததுனால ஆண்டவர் இயேசுவை அவர்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளவில்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். Now we know that God heareth not sinners, but if any man be a worshipper of God and doeth his will, him he heareth. எப்படி பிரசங்கம் பண்ணுறான் பாருங்க அந்த மனிதன். யாக்கோபு 4:6 கூட யாருக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் என்பதை விளக்குகிறது பாருங்கள். யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 4:6, தாழ்மை உள்ளவர்களுக்கு பாருங்க 6 ஃபுல்லாக வாசிக்கிறேன். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. But he giveth more grace, wherefore he said, God resisteth the proud, but giveth grace unto the humble. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரேஸ் கொடுக்கிறாராம். கிருபை, அதிகமான கிருபையை அளிக்கிறாராம். அவர் அளவில்லா கிருபை, தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கிறது தான் கிருபை. ஆதலால் என்ன சொல்லுகிறது? ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு கூட
பெருமையாக இருந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எதிர்த்து நிற்கிறாராம் பெருமை உள்ளவர்களுக்கு, ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது என்று யாக்கோபு எழுது. சங்கீதம் 66:20 பாருங்கள். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரும் உங்கள் ஜபத்தை அவர் தள்ளுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள், தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறவர்கள். தாழ்மைன்னா வெளி வேஷமல்ல, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவது. அப்படி தாழ்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல நீங்கள் நல்லா இருக்கணுமோ அப்படி நல்லதாக இருக்கணும், அந்த தாழ்மை இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற தாழ்மை. அப்போது அந்த தாழ்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் உங்கள் ஜபத்தை நிச்சயம் கேட்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையை உங்களை விட்டு விலக்கவே மாட்டார். இந்த சங்கீதக்காரன் அதை அனுபவிச்சவன். அதனால தான் சொல்லுகிறான், என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். Manasseh was 12 years old when he began to reign, and he reigned 55 years in Jerusalem. ஒரு மனுஷன் அரசாளறதுக்கு ஒரு வயசு இல்லை பாருங்க. மனாசே was 12 years old when he began to reign. அரசாள வந்தபோது 12 வயசு, 12 வயசு. இன்னொரு ராஜாவும் இருக்கிறான். அவன் 8 வயசில் ராஜாவாயிட்டான். யோசியா என்ற ராஜா, யோசியா என்று அழைக்கிறான். when he was 8 years old he began to reign. அவன் அரசாள பார்க்குறான். 8 வயசு. இன்னும் அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள். இப்போது இந்த மனாசே பாருங்கள், 12 வயசில் இவன் அரசாட்சிக்கு வர்றான். யாருக்கு பின்பு வருகிறான்? எசேக்கியா என்ற ராஜாவுக்கு பின்பு வருகிறான். எசேக்கியா பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, எத்தனை வருஷம் அரசாளுகிறான்? நான் 55 வருஷம் அரசாளுறான். 55 long years he reigned in Jerusalem and Judah. பாருங்க, 55 வருஷம் அரசாள்றான். இவனுக்கு முன்பாக இவனுக்கு 42 ஏறக்குறைய 42 ராஜாக்கள் அரசாண்டிருக்கிறாங்க. ஆனால் எருசலேமே இவன் தான் 55 வருஷம் அரசாள்றான். 55 long years. சாதாரண விஷயமா இதை பாருங்க. ஆனால் இவன் பொல்லாதவன். எல்லாரை காட்டிலும் 42 பேரை காட்டிலும் இவன் பொல்லாதவன். wicked than all the 42 kings. இல்லை, 42 ராஜாக்களை காட்டிலும் இவன் பொல்லாதவன். ஏன் இவனுக்கு இவ்வளோ வருஷங்களை கொடுக்கிறார் ஆண்டவர்? இவன் மேல் கிருபை வைக்கிறார். ஏன் இந்த ராஜாங்கம் எப்படி ஒரு 12 வயசு உள்ளவனுக்கு கிடைக்குது, இல்லை 8 வயசு உள்ளவனுக்கு கிடைக்குது? இவர்களால் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதை தான் பாருங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் யார்? ஆபிரகாம் என்ற மனிதனை தேவன் அழைக்கிறார். கல்தேய தேசத்திலிருந்து அழைக்கிறார். விக்கிரக வழிபாடுகளில் இருந்த மனிதனை அவனை வெளியே வா என்று அழைக்கிறார். அவனை கண்காணாத தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உன்னை அனுப்புவேன், என் பின்னே வாழும் போது எல்லாவற்றையும் விட்டு தன்னை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு கிளம்பி வர்றான் மனுஷன். அவரிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறாருங்க பாருங்க. ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 6. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனியுங்கள். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி
உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். And I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. ஆண்டவர் அழைக்கும் பொழுது நம்பி வந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி, பலுக பண்றது மாத்திரம் இல்ல, மிகவும் அதிகமாய் ஆச்சரியப்படை வண்ணமாக, தாமதமாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். அதனால்தான் கூடாரா வாசியாக இருந்த அது ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ உள்ளே அடைஞ்சிருக்காத, மேலே நோக்கி பார், நட்சத்திரங்களை பார், அப்படி உன்னை பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை பார், அப்படி உன் சந்ததி பெருகும். வானத்தின் ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், நட்சத்திரங்கள் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம், கடற்கரை மணல் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், ரெண்டையும் கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன்றார். என்ன நடக்கிறது? என்ன சொல்கிறார்? உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். கொடுத்துட்டார். ஆபிரகாம் உத்தமன் என்று அல்ல, நம்பி வந்ததுனால இந்த தேவாதி தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் மறந்து போயிடலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் மாறுவதே கிடையாது. அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மனுஷன் அல்ல, அவர் மறந்து போகிறதற்கு. வாக்குத்தத்தம் பண்ணிட்டு நாளைக்கு போய் கேட்டா எப்ப சொன்னேன் என்று கேட்க சொல்வதற்கு மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் சொன்னதுதான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் நீங்கள் மறந்து போகலாம். எப்படி நிறைவேறும் என்று நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே விகற்பமாக இருக்கலாம். நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், வியாபாரம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கலாம், கையில் வந்த ஆசீர்வாதம் கை நழுவி போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால் அதிலே அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். எப்படியும் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஒரே ஒரு காரியம் முதல்ல பார்த்தோம் இல்லையா? தாழ்மை, ஜபம். தேவனிடத்திலே தாழ்த்தும் பொழுது, மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் தாழ்த்தும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் மனம் இறங்குகிறவர். என்றால் கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை உதவி செய்யுது, லாங் ரோப் கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். விழுந்தவர்கள் விழுந்து போய் இருக்க அவர் விரும்புவதே இல்லை. அவர் தட்டி எழுப்பி நிறுத்துகிற தேவன். சுகவீனமாக இருக்கிறவளை அப்படியே விடுறாரா ஆண்டவர்? இல்லை, அவர்களை உயிர்ப்பித்து காலூன்றி நிற்கும்படி செய்கிறவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதனால்தான் இந்த ராஜாக்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ராஜாக்கள் தோன்றுவார் என்று ஆபிரகாம் சொல்லிட்டார். அப்போ 12 வயசுல ராஜா இருக்கான் பாருங்க. அது மாத்திரமல்ல, யாக்கோபிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. Genesis chapter 35 verse 11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். And God said unto him, I am God Almighty, be fruitful and multiply. A nation and a company of nations shall be of thee, and kings shall come out of thy loins. Kings shall come out of thy loins. உன் அறையில் இருந்து, உன் சந்ததியில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், பிறப்பார்கள். அதனால்தான் எசேக்கியா ராஜா கடைசியில் நல்லவனாக இருந்தாலும், தேவனை தொழுது கொண்டாலும், இந்த எசேக்கியா ராஜா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் பாவம் பண்ணுறாங்க. அதனால் சர்ப்பங்கள் வந்து அவளை கடிக்குது, இறந்து போயிடுறாங்க. அப்போது ஆண்டவர் அங்கே சிலுவையை கொண்டு வருகிறார். என்ன, ஒரு போலில், ஒரு கம்பத்தில் வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை அங்கே வை, அதை பார்க்குறவன் பழிச்சுக்குவான்னு. அது சிலுவையின் அடையாளம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஜீவனை பெறுகிறார்கள், மறுபிறப்பு அடைகிறார்கள், சுகம் உண்டாகுது.
சாவு ஜீவனாக மாறுகிறது. அந்த மோசே செய்ததை என்ன பண்ணுறாங்க, அப்படியே வச்சிருக்காங்க. காலம் மாறி மாறி போக போக அதை என்ன பண்ணுகிறாங்க, அதற்கு தூபம் காட்டி அதை வணங்குகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். படைத்த தேவனை மறந்து படைப்புகளை நம்பி அதற்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிறார்கள். யார்? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், அடிமைகளாய் இருந்தவர்கள், வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் திசை திருப்பி போய் விடுகிறார்கள். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் தான் அதை என்ன பண்ணுகிறான், உடைத்து சுட்டெரித்து போடுகிறான். மோசே செய்ததை உடைச்சு போட்டுறான். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஏனென்றால் அது வழிவிலக செய்ய காரணமாக இருந்தது. எந்த சொரூபத்தையும் வணங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. தேவனை மறந்து விட்டார்கள். அப்போ எசேக்கியா ராஜா இதெல்லாம் செய்கிறான். அதற்கு நிங்குஸ்தான் என்று பெயர் வைக்கிறான். இப்பேற்பட்ட ராஜாவுக்கு அடுத்தது தான் மனாசே வருகிறான். 12 வயசு. எப்படி இந்த ராஜ்யபாரம் கிடைத்தது என்பதற்காக தான் இதில் ஆபிரகாமை பற்றி சொன்னேன், ஈசாக்கை பற்றி சொன்னேன், யாக்கோவை பற்றி சொன்னேன். அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து பிறப்பார்கள், உன் சந்ததியில் பிறப்பார்கள். அப்போ இந்த ராஜ்யபாரத்தை 12 வயசுல எளிமையாக சீக்கிரமாக கிடைச்சிடுது. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நமக்கு கஷ்டப்படாமல் கிடைச்சா அதனுடைய வேல்யூ தெரியாது. ஏனென்றால் அதை தூக்கி எறிவோம். அதை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்தீங்களா, அதை நீங்கள் வேல்யூ பண்ணுவீங்க. அது உண்மை. உலக மக்கள் கூட அப்படி தான் இருக்காங்க. ஈஸியாக வந்தது ஈஸியாக போகும். ஆனால் அதற்காக நீங்கள் ஒரு முயற்சி செய்து கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது அதை நீங்கள் யூ வில் வேல்யூ இட். அதை நீங்கள் மதிப்பீங்க. அப்போ என்ன நடக்கிறது, இவனுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஏனென்றால் ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜாக்கள் உன் சந்ததியில் தோன்றுவார்கள் என்று. இவனுக்கு கிடைச்சிச்சு. இந்த கிடைச்ச இதுவை என்ன பண்ணுறான் இவன், மனாசே தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறான். பாருங்கள் அவனுடைய பொல்லாத வழிகள். அவனை குறித்து பாருங்கள். 33:2 வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். But did that which was evil in the sight of Lord, like unto the abominations of the heathen, whom the Lord had cast out before the children of Israel. பாருங்க என்ன செய்றான் பாருங்க. எதெல்லாம் ஆண்டவர் விலக்கினாரோ அதையெல்லாம் இவனுக்கு பார்வைக்கு, தேவனுடைய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். 3 பாருங்கள். தன் தகப்பனாகிய எசேக்கியா எதையெல்லாம் தள்ளி போட்டானோ, தகர்த்து போட்டானோ அதை கட்டுறான் இவன். பாருங்க, தகப்பன் நற்கிரியைகளை செய்தான்னா பிள்ளைகள் செய்யணும். தகப்பன் கெட்டவனாக இருந்தால் கெட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது இல்லையா? பாருங்க என்ன செய்கிறான் அவன். தன் தகப்பனாகிய எசேக்கியாக தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து, விக்கிர தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து. For he built again the high places which Hezekiah his father had broken down, and he reared up altars for Baalim, and made groves, and worshipped all the host of heaven, and served them. இதைதான் பாபேல் கோபுரத்திலும் செய்தாங்க. மக்கள் என்ன செய்தாங்க, எல்லாரும் ஒரே பாஷை இருந்துச்சு. நாம் ஒரு கோபுரத்தை உண்டாக்கி அதன் வழியாக தேவனை அடையலாம் என்று நினைத்தார்கள். சொந்த முயற்சி, சுய நீதி, சுய காரியங்கள் இப்படி செய்தால் நம்ம அதில் மேலே போகலாம் என்று யோசிக்கிறாங்க. என்ன செய்தார்கள்? இன்றைக்கு விஞ்ஞானம் இருக்கிறத காட்டிலும் அன்றைக்கே இருந்துச்சு. அவர்கள் வெறும் ஒரு கோபுரத்தை கட்டி, வானளாவிய கோபுரத்தை கட்டி மேலே போயிட முடியுமா? ராக்கெட்டில் தான் போக முடியும். மேலே ஒரு பில்டிங்கை கட்டி போக முடியுமா? போக முடியாது. என்ன செய்கிறார்கள்? பாபேல் கோபுரத்தில் கோபுரத்தை கட்டி அதில் வான ராசிகள், ஜோடியாக் சைன்ஸ்,
இவைகளை வைத்து வணங்கினார்கள். அப்போ தேவன் பார்க்குறார், படைத்த கடவுள் நான் இருக்கிறேன். எப்போவுமே பாவம் பெருகும் பொழுதும், எப்பவுமே பாருங்க, இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுதும் தேவன் தலையிடுகிறார். அப்படியே விடுறதுக்கு அவர் பார்த்து நான் அப்படியே அமைதியாக இல்லை, எக்கேடுனா கெட்டுப்போன்னு சொல்லலை. ஆண்டவர் குறுக்கிடுகிறார். எதற்காக? நல்வழிப்படுத்த தான். அப்போ ஆண்டவரே பார்க்க இறங்கி வராராம். என்ன கட்டுறானுங்கன்னு. இவர்கள் வான ராசிகளை வணங்கினார்கள், ஜோடியாக் சைன்ஸ், அதை வணங்கினாங்க. அதனால தான் அதில் ஆண்டவர் தலையிட்டார். அப்படி தான் என்ன பண்ணுறான், இவன் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம், சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான், அவைகளை சேவிக்கிறான். அப்போ ஒரு ராஜா இப்படி செய்யும் பொழுது குடிமக்கள் என்ன செய்வாங்க? அவனை தான் பின்பற்றுவாங்க. அது மாத்திரம் இல்லை, என்ன செய்கிறான்? 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். And he built altars for all the host of heaven in the 2 courts of the house of the Lord. பாவத்தின் மேல் பாவம் பாருங்க. அது மாத்திரமல்ல, சொந்த குமாரர்களை, பிள்ளைகளை தீக்கடக்க பண்றானா. அஞ்சனம் பார்க்கிறவர்களை வைக்கிறான், குறி சொல்றவர்களை வைக்கலாம், பில்லி சூனியங்கள், இப்பேற்பட்ட காரியங்களை குறி சொல்றது, இவைகள் எல்லாம் பிசாசின் காரியங்கள். பாருங்க, சவுல், தேவன் சவுல் இடத்துலேருந்து ஆவி நீங்கின பிறகு என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் திரும்பி வரல. ஐயோ, ஆண்டவரிடத்தில் வந்தா எனக்கு நல்லா இருக்குமே, தேவன் எனக்கு உதவி செய்வாரே, அவன் நினைக்கல. அவன் என்ன செய்கிறான் பாருங்க, சவுலுக்கு இருந்த குணம் பாருங்க மாறிடுச்சு. என்ன செய்திருக்கணும்? தேவனிடத்தில் திரும்பி இருக்கணும். அவன் எந்தூரில் இருக்கிற இவன் தான் சூனியக்காரிகள், குறி சொல்றவங்களை விலக்கினான். அதே சவுல் இவர்களை தேடி போறான். எதற்கு? ஆண்டவர் பேசலன்னா நீ நல்லா நடந்தா தானே, மேட்டிமை இருந்துச்சே, உனக்கு உதவி செய்தனையே நீ முதுகுல குத்துனையே. அப்போ என்ன செய்கிறான்? எந்தூரில் இருக்கிற ஒரு விச்சுக்கிட்ட போறான், ஒரு சூனியக்காரிக்கிட்ட போறான். அப்பொழுதும் பாருங்க, சாமுவேல் தான் வராரு. சாமுவேல் வந்த உடனே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு எல்லாம். இது சவுல் யார் என்று கண்டுபிடிக்கிறான். அப்போ இவன் என்ன செய்கிறான் பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். இவன் என்ன செய்கிறான் பாருங்க, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2 Chronicles chapter 33 verse 6. அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். And he caused his children to pass through the fire in the valley of the son of Hinnom. Also he observed times and used enchantments and used witchcraft and dealt with a familiar spirit and with wizards. He wrought much evil in the sight of the Lord to provoke him to anger. பாருங்க, கர்த்தரை அறியாதவர்களை விட்டுவிடுங்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன், கர்த்தரை அறிந்தேன் என்று சொல்லுகிறவன் வழி தவறி போகும் பொழுது ஆண்டவர் கோபப்படுகிறார். அப்படியே விட மாட்டார். தாம் பிள்ளை, உங்கள் பிள்ளை தவறான வழியில் போதுன்னா பார்த்துன்னு சும்மா இருப்பீங்களா? 2 வைப்பீங்க. பிள்ளை ஆண்டவனை கண்டிக்கிற நேரத்தில் கண்டுக்காம விட்டுட்டா உன் பிள்ளை இல்லை, அவன் வேசியின் மகன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ரோட்டில் போகிற பிள்ளையா கண்டிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களை கண்டுக்கிறீங்க. அப்போது என்ன செய்கிறான்? தன் சொந்த பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணுறான். இவன் ஆண்டவரை அறிஞ்சவன். அவன் தகப்பன் வம்சாவழி, தாவீதின் வம்சாவழி. இது சும்மா கிடச்சிடுச்சு இவனுக்கு, அதில் பிறந்ததுனால. ஆபிரகாம், வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாம் இடத்திலிருந்து சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். நீ உண்மை உள்ளனா இல்லைன்னா கூட அவர் உண்மை உள்ளவர். அதுதான் சொல்ல வர்றேன். அவர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மனமிறங்குகிற தேவன். மனாசே பாருங்க என்ன செய்கிறான்? பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறான்.
அஞ்சனம் பார்க்கிறவளையும் நிமித்தம் பார்த்து, இன்னும் நேரம் பார்க்குறான். இன்னைக்கு கூட பாருங்கள் எத்தனை கிறிஸ்தவங்க நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள். இவங்களே கேலண்டரில் பார்த்துருவாங்க. இப்போ தான் ஃபோன் இருக்குதே, எது நல்ல நேரம் கெட்ட நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பூனை குறுக்க போனால் ஐயோ பூனை குறுக்க போகுது, ஐயோ அந்த அம்மா விதவையாச்சே அவங்க வந்துட்டாங்களே எதிர்க்க, இன்னும் நடக்குது இந்த மூடத்தனங்க. பாருங்கள், இவன் பார்த்துருக்கான் பாருங்கள் எல்லாத்தையும். கர்த்தரை அறிந்தவன், நல்ல வம்சாவழியில் வந்தவன், எவ்வளவு கேடுபாடு உள்ள இருதயமாக இருக்கிறது பாருங்கள். இவனுக்கு ஆண்டவர் 52 55 எத்தனை பார்த்தோம், 52 வருஷம் கொடுக்குறாரு இவனுக்கு, 55 லாங் இயர்ஸ். இப்பேற்பட்டவனுக்கு ஏன் கொடுக்குறாரு? எப்படியாவது இவனை மனம் திரும்புவானா என்று அவர் ஏக்கம் உள்ளவர். நல்ல தகப்பனுங்க அவர் இல்லையா? பெலிஸ்தீனியர்களை அனுசரிக்கிறான், அஞ்சனம் பார்க்குறான், குறி சொல்லுகளை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். மிகுதியும் பொல்லாப்பு என்ன பார்க்குறான் பாருங்க. தீ கிடைக்க பண்ணுறான், என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் பண்ணிடுறான். சாலமோன் கட்டின அந்த ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே கொண்டு போய் வான ராசிகளை அந்த அதற்கு விக்கிரங்களை உண்டு பண்ணி அங்கே வைக்கிறான், விக்கிரகமாக்கிட்டான் எல்லாத்தையும். 7ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும். 8ஆம் வசனம், நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி அந்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும். யாருக்கு சொல்றாரு? தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி இருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். In this house and in Jerusalem, which I have chosen before all the tribes of Israel, will I put my name forever. Neither will I any more remove the foot of Israel from out of the land which I have appointed for your fathers, so that they will take heed to do all that I have commanded them, according to the whole law and the statutes and the ordinances by the hand of Moses. அப்போ என்ன பண்றான்? தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே இவன் கட்டுந்தா. சாலமோன் தாவீதும் அங்கே சகோதரித்து சாலமோன் கட்டுறான், அந்த தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்துறான். எப்படி பாருங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கிருபை உள்ளவர், காட் ஆஃப் மெர்சி. அவர் என்ன பேசுகிறார் பாருங்க, வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள், என்ன சொல்கிறது, என்ன வார்னிங் கொடுக்கிறார் ஆண்டவர். தன்னுடைய எப்பவுமே ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். அந்த எச்சரிப்பை உதாசீனம் பண்ணும்போது தான், அதையும் உதாசீனம் பண்ணும்போது தான் இடுக்கண்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. அவருடைய அந்த எச்சரிப்பின் தொனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எச்சரிப்பின் தொனி அதை அறிந்து கொள்வது லேசா, அது ஈஸி. ஆனால் அதுதானான் கண்டுபிடிக்கணும், அதுதானான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுவிடும்போது தான் பிரச்சனைகள் வருகிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். And the Lord spake to Manasseh and to his people, but they would not hearken. பார்த்தீங்களா, they would not hearken. பாருங்க, கேட்கல, காது கொடுத்து கேட்கல. அவங்க ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவு கூறுகிறார். ஐயோ, இவன் தவறு பண்ணி கொண்டிருக்கிறானே, தவறு மேலே தவறு, விக்கிரக வழிபாடை கொண்டு வந்து விட்டானே, தேவனை மறந்தார்களே, ஜனங்களை தீமிடிக்க பண்றானே, தன் சொந்த பிள்ளைகளை பலி கொடுக்குறான், நரபலி. இன்னும் நல்ல டீப்பாக வாசிங்களா தெரியும். அப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறானே. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். கிருபையை விலக்காமல் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும்.
அதனால்தான் வந்து அவர்களுக்கு பேசுகிறார். ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கவனிக்கல, காது கொடுத்து கேட்க மனசில்லை. இன்றைக்கும் பாருங்க, சபைகள் திறந்திருக்கிறது, தேவனுடைய ஆலயங்கள் திறந்திருக்கிறது, உள்ளே ஆட்கள் வர மாட்டேன்னு சொல்லுகிறாங்க. ஆனால் சிறைச்சாலை கதவுகள் மூடி இருக்கிறது. மூடி இருக்கிற சிறைச்சாலையில் நிரம்புறாங்க. எப்படி இருக்க பாருங்க, யோசித்து பாருங்க. எப்பவுமே ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அதை நடுவ விட்டா முடிஞ்சிச்சு. ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் பாராட்டுகிறவர். பாருங்க என்ன செய்கிறார். அவன் கவனிக்காதே போனார்கள். அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? வேற வழி இல்லை, பாடம் கற்றுக் கொடுத்து தான் ஆக வேண்டும். பாடம் கற்றுக் கொடுத்து தான் ஆக வேண்டும். 11ஆம் வசனத்தை பாருங்க, வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். Wherefore the Lord brought upon them the captains of the host of the king of Assyria, which took Manasseh among the thorns and bound him with fetters and carried him to Babylon. நல்லா இருக்கும் போது கேட்டிருந்தா இது தேவையா? எல்லாம் சுகபோகமாய் நன்றாய் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்க மனசு இருக்காது. சத்துரு காதை அடைச்சி வச்சிருப்பான். இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, அப்படி இருக்கும். ஆனால் தேவன் யாரை வேண்டுமானாலும் கொண்டு பேசுவார். பாருங்க, பிலேயாம் தீர்க்கதரிசி தான் என்ன உரைக்கிறான்? நட்சத்திரம் யாக்கோபிலே தோன்றும் என்று உரைக்கிறவன், இயேசுவின் பிறப்பை சொன்னவன். அவனுக்கு எங்கிருந்து வருது எச்சரிப்பு? கழுத பேசுது. கழுத பேசாத நாவுகள் பேசுது. அதுதான் ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் கொடுக்கிற வார்னிங். அதான் அறியல, தூதனே வந்து நிற்கிறான், கண்ணு திறக்கல, கழுதைக்கு தெரியுது யார் நிற்கிறதுன்னு. மிருக குணம் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் பாருங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள், எல்லாம் தெரியும் என்று வேதத்தை நான் எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், நான் கிறிஸ்துவ வம்சாவளியில் வந்தவன் என்று சொல்லுகிறவர்கள் அறிந்து கொள்ள முடியல. அப்படிதான் நடக்குது பாருங்க. இங்க மனாசேக்கு வேற வழி இல்லை, எச்சரிப்பை கொடுத்தும் அவன் திருந்துற மாதிரி இல்லை. என்ன பண்றான்? மனாசே முட்செடிகளின் நடுவிலே பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். வேற தேசம் கொண்டு போகிறாங்க. எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? நெருக்கப்படுகும் போது அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அதனால்தான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் தன் வாக்குத்தத்தத்தை மாறுவதே இல்லை. அவர் உண்மை உள்ளவர். என்ன செய்கிறார் பாருங்க. 2 நாளாகமம் 33:12 பாருங்க என்ன சொல்லுகிறது. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். And when he was in affliction, he besought the Lord his God and humbled himself greatly before the God of his fathers. அவன் நெருக்கப்படுகையில், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் போகிற நாட்கள் நெருக்கமான நாட்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு தவறு எங்கே நடந்திருக்கலாம். ஆண்டவர் எச்சரிப்பை ஒருவேளை கேட்டும் கொடுத்தும் நமக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாய்ப்பை தருகிறார். அவன் என்ன செய்கிறான் பாருங்க. நெருக்கப்படுகையில், இந்த நெருக்கம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு நெருக்கம் உங்களுக்கு தேவனுக்கு தான் தெரியும் அந்த நெருக்கம். இப்பேற்பட்ட நெருக்கம் வந்த போது அவன் என்ன செய்கிறான்? ரொம்ப நல்லா செய்கிறான் பாருங்க. தன் தேவனாகிய, இன்றைக்கு தான் ஞாபகம் வருது தேவனை பற்றி. பாகால்களுக்கு பலியிட்டவன், தேவனுடைய ஆலயத்தை விக்கிரகமாக மாற்றினவன், தன் தகப்பனுடைய ஸ்தானத்தை ஈஸியாக கிடைத்ததுனால அதை தூக்கி போட்டுவன். எப்படி ஏசா கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டானோ, அப்படி தேவன் கொடுத்த அற்புதமான ஆளுகை செய்கிற திறமை 12 வயசுல கிடைச்சிருக்கு. ஆனால் நெருக்கம் வந்துடுச்சு, பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனால் நெருக்கப்படும் காலத்தில் என்ன பண்றான் பாருங்க. அவன் கர்த்தரை, தன் தேவனாகிய கர்த்தரை அவருடைய தேவன் என்று அறிந்து கொள்கிறான். அவருடைய தேவனை கூப்பிட்டா, இந்த இரக்கமுள்ள தேவன், ஜபத்தை கேட்கிறவர் எனக்கு உதவி செய்வார் என்ற எண்ணம் வருது பாருங்க, வருது பாருங்க.
கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். கெஞ்ச தேவையா? கெஞ்சுகிறான். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தாழ்மை, நெருக்கம் வந்துடுச்சு. கைகள் விலங்கிடப்பட்டிருக்கிறது, வெண்கலம் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அவனை கால்நடையை கொண்டு போறாங்க. எப்படி கொண்டு போனாங்களோ, முட்செடிகள் எப்படி வந்திருக்கும், எங்க குத்தம், எங்க பார்த்தாலும் உபத்திரவம். இப்பேற்பட்ட காலங்களில் தேவனை நோக்கி கெஞ்சுறான். என்ன சூழ்நிலையில் இருந்து கெஞ்சுறான் பாருங்க. அவனை தாழ்த்துகிறான். தாழ்த்தி அவரிடத்துல கெஞ்சுறான். கெஞ்சின உடனே என்ன நடக்கிறது பாருங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, விண்ணப்பம் பண்ணினே இருக்கிறான், அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். என்ன நடக்கிறது? கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். And prayed unto him, and he was entreated of him, and heard his supplication, and brought him again to Jerusalem into his kingdom. Then Manasseh knew that the Lord he was God. பாருங்க, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, வாயில விண்ணப்பம் பண்ணின்னு இருக்கிறான். இந்த உள்ளத்தை அறிந்த தேவன், ஜபத்தை தள்ளாதவர், தாழ்த்தும் பொழுது இறங்குகிறவர், தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது இறங்குகிறவர், அவர் உடனடியாக என்ன செய்கிறார் பாருங்க. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே, அதனால்தான் அந்த தாய், ஆனால் உள்ளத்தில் வாய் உதடு மாத்திரம் தான் அசையுது. தேவன் பார்க்கிறார். அதை ஏலி தப்பா நினைக்கிறார். அப்பேற்பட்ட அந்த உதடு அசைந்ததை அதன் பின்பு, நான் பேலியாளின் மகள் அல்ல, நான் குடிக்கிறவள் அல்ல, அப்படி சொல்லும் பொழுது அங்கே ஏலியினுடைய வார்த்தை வருகிறது, நீ போகலாம், இனிமேல் துக்க முகமாக இருக்க மாட்டேன் என்றால் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்படி இவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அந்த ரங்கத்தில் பார்க்கிற அந்த பிதா, நல்ல தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், என்ன செய்கிறார்? அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்கிறார். எப்பேற்பட்ட ராஜா, 55 வருஷம் கொடுத்திருக்கிறாரு, தவறதால் போய்விட்டான், திரும்பி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் கிருபை உள்ளவர், அவர் கிருபையை விலக்காதிருக்கிறார். கிருபையை விலக்கவே இல்லை, அவர் விலக்கவே இல்லை. ஒரு லாங் ரோப் கொடுக்கிறார், வார்னிங் கொடுக்கிறார், அதை கூட அவன் சட்டை பண்ணலை. ஜனங்களிடத்தில் சொல்றார், அவர்களும் ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் அவன் தன்னை தாழ்த்தும் பொழுது, தன்னை தாழ்த்துறான் பாருங்க, தாழ்த்தி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுதே அவனுக்கு இறங்குறார். என்ன இரக்கமுள்ள தகப்பன் பாருங்க. அவர் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால எதெல்லாம் இழந்து போனோமோ, இன்றைக்கு நம்மை தாழ்த்துவோம், அவரிடத்தில் ஜபம் பண்ணுவோம், மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து பழைய நிலைமையில கொண்டு வந்து நிறுத்துவார் ஆண்டவர். நல்ல சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், எழுந்து போன உங்கள் சமாதானத்தை திரும்ப கொடுப்பார். பிள்ளைகள் தவறான வழிகள் போய்விட்டார்களோ, பயப்படாதீங்க, இன்றைக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க. இந்த மனாசேக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு இறங்குவார், உங்களுக்கு இறங்குவார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதனால்தான் யாக்கோபு 4:6 என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு, ஜேம்ஸ் 4:6, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அதான் அவர் அதிகமான கிருபை அளித்திருக்கிறாரே. மனாசே கொடுத்த கிருபை அதிகம் ஆண்டவர். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவன் பெருமையாக இருந்த பொழுது ஆண்டவர் அப்படி இருந்தும் வார்னிங் கொடுக்கிறார், தவறாய் போன பொழுதும் வார்னிங் கொடுக்கிறார். அவன் அதை கண்டுக்கல. ஆனால் நம்மை தாழ்த்தும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படி சொல்லி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். God resisteth the proud, but giveth grace unto the humble. அதான் எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. Call unto me and I will answer thee. And show thee great and mighty things which thou knowest not.
மறுபடியுமாக மனாசேயை தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். அப்போ என்ன கண்டுகொள்கிறான்? அதில் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொள்கிறான். அதே 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனாசே கடைசி பாருங்க, கர்த்தரே தேவன் என்று. Then Manasseh knew that the Lord he was God. கர்த்தர் தான் தேவன். அநேக நேரங்களிலே நாம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நல்லதுக்கு தான் ஆண்டவர் மறுபடியுமாக அவனை ராஜ்யபாரத்தை திரும்ப கொடுக்கிறார். மனாசே ஜபத்தை கேட்டவர். அவன் தன்னை தாழ்த்தின போது அவனுக்கு இறங்கின தேவன் நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இறங்குவார். அதன் பின்பு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். 2 நாளாகமம் 33:15-16 பாருங்கள், வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பே போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். And he took away the strange gods and the idol out of the house of the Lord, and all the altars that he had built in the mount of the house of the Lord and in Jerusalem, and cast them out of the city. And he repaired the altar of the Lord and sacrificed thereon peace offerings and thank offerings, and commanded Judah to serve the Lord God of Israel. அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினாரே, அப்பொழுது அவன் கர்த்தர் தேவன் என்று, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்ட பின்பு மாற்றங்களை செய்கிறான். எங்கே கட்டினானோ அங்கே இடிக்க சொல்லுகிறான், சட்டங்களை பிறப்பிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்து போடுகிறான். உங்கள் இருதயத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? விக்கிரகங்கள் போன்றவை. உலகத்தின் காரியங்களை பார்க்க வேண்டாம், இது மற்றவர்களுக்கு என்று சொல்லாதீர்கள். உங்கள் உள்ளங்களிலே என்ன காரியம் காணப்படுகிறது அவைகளை அகற்றிவிட வேண்டும். ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்துட்டார், மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அப்போ என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எதெல்லாம் பலிபீடம் கட்டியிருக்கிறதோ அதையெல்லாம் தகற்று போட்டு என்ன செய்யணுமா? பலிபீடத்தை செப்பனிட்டு, இந்த இருதயமாகிய பலிபீடத்தை செப்பனிடணும். எலியா அதுதானே செய்தார். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக முதலாவது பலிபீடத்தை செப்பனிடுகிறான். இந்த பலி செலுத்துவதற்கு முன்பாக இந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டது. செப்பனிடப்பட்டு என்ன பண்ணுறான்? பண்ண வேண்டும், அதன் மேல் சமாதான பலிகளையும் வந்துடுச்சு. சமாதானம் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி சொல்கிறான். கர்த்தர் மறுபடியுமாக என்னை கொண்டு வந்து சேர்த்தாரு. இந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன், பொல்லாத வழிகளில் நான் நடந்தேன். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நெருக்கப்படுகிற காலங்களிலே தஞ்சமான தேவன் கூப்பிடும் பொழுது, மறுபடியுமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்கும் பொழுது இந்த காரியங்களெல்லாம் செய்கிறான். இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த மனாசேக்கு செய்தவர். அவனைப் போல பொல்லாத ராஜா யாரும் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு 55 வருடங்களை கொடுத்திருக்கிறார் அரசாட்சி செய்ய, உங்களையும் மறுபடியுமாக நிலைநாட்டி அரசாட்சி செய்யும்படியாக. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். நாம் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. நாம் வழி விலகி சென்றாலும் மறுபடியும் நம்மை நேர்பாதையில் நடத்துகிறவர். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிற தேவன். சங்கீதம் 66:20 சொல்லுகிறது போல, என் ஜெபத்தை தள்ளாமலும். மனாசே என் ஜெபத்தை தள்ளல ஆண்டவர். அவன் நெருக்கப்படுகிற காலங்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்டான். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான். இருதயம் செப்பனிடப்பட்டது. ஆண்டவர் அதில் பிரியம் கொள்கிறார். மனாசேக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். காணிக்கை பாடலை பாடின தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். ஆன்லைனில் பார்க்குறவங்க இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். தேவன் உங்களோடு பேசினார்.
அவர் பேசினதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் மா பிசைகிற தொட்டி, எண்ணெய், எது உங்களுக்கு கசப்பை கொடுத்ததோ, நீங்கள் சாப்பிட்ற உணவு, ஐயோ இதை சாப்பிடணுமா நினைக்கிறீங்களே, அவ்வளவு மன கிளேசம், கசப்பு நிறைந்த வாழ்க்கை இன்று மாறிவிடும். நீங்கள் கொடுங்கள். உங்களுக்கு ஆமைக்கு குலைக்கு சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர், நீதியின் விளைச்சலை பெருக செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதன் பின்பு நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எத்தனையோ கிருபை உந்துயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. இந்த முனை மூடி சூட்டினதுமின்றி, இந்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நெய்யமதாகவே ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். நன்மையாலும் வாயை நீரைத்தாரே, புத்தியாய் நன்மையாலும் வாயை. பொன்வயது கடுகை போல் பலம் கொண்டு, பொன்வயது கடுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா எந்நாளுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும், மன்னிப்பு மாட்சிமையாம். எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணில்லாவும் பாவம் மகந்த தூரமே, எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். அற்புதமான வரிகளை கொண்ட கருத்து நிறைந்த பாடல். இந்த செய்திக்கு சரியா டியூக் பிரதர் பாடியிருக்கார். என்னாலுமே துதிக்கணும். மனாசே மறுபடியுமாக வந்த பொழுது சமாதான பலிகளை செலுத்தினான், ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தான். அந்த தேவன் மாறாதவர். இன்றைக்கு நாமும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அது மாத்திரமல்ல, கிருபையை விலக்காமல் இருக்கிறவர்.
வாய்ப்புகளின் தேவன் நம்முடைய தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, மட்டும் எங்களுக்கு நீ உதவி செய்தீர். கர்த்தருடைய வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உள்ளங்கள் தொடப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். எப்படி மனாசே வழி விலகி போகும்பொழுதும் உம்முடைய கிருபையை விட்டு, வாக்குத்தத்தம் பண்ண கிருபையை விட்டு விலக்காமல் இருந்தீரோ, அவனுக்கு உம்முடைய பார்வையிலே தயை கிடைத்தது. அப்படி இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை பெருகுவதாக. கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்யும். வாழ்க்கையில் இழந்து போனதை மறுபடியும் திருப்பிக் கொடும். எங்கே தவறினார்களோ அதை சீர்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். அன்றைக்கு மனாசே உம்மிடத்தில் கெஞ்சினான். இன்றைக்கு நாங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகார ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளும் அல்ல. ஒருவேளை அந்த மனநிலையில் இருப்பார்கள் என்றால் மாற்றுவீராக. ஏனென்றால் நீர் நல்ல தகப்பன். இரு கரம் நீட்டி வருகிறவர்களை நீர் அணைத்துக் கொள்கிறவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒவ்வொருவர் இருதயங்களையும் ஸ்திரப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக. பலிபீடங்கள் சப்பனிடப்படட்டும், இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் கட்டப்படுவதாக. உமக்கு முன்பாக தாழ்மையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயர்ந்திருக்கும் பொழுது யோசேப்பு எப்படி தன் சகோதரர்களை கண்ணியமாய் நடத்தினானோ அப்படி அப்பேற்பட்ட தாழ்மை ஒவ்வொருவருக்கும் கொடு. நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமான தேவன், ஒவ்வொருவரும் நெருக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களே, அவர்கள் கூக்குரலுக்கு பதிலை கொடும். மறுபடியும் இழந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீராக, நிறுத்துவீராக. வியாதிகள் குணமாவதாக, சுகம் உண்டாகட்டும், வீடுகள் கட்டப்படட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், பிள்ளை பாக்கியத்தை கொடும். மருத்துவமனைகளிலே வியாதியா இருக்கிறவர்கள் சுகம் பெற்று வீடு திரும்புவார்களாக. மரணம் அல்ல, ஜீவன் உண்டாக இருக்கும், ஜீவன் உண்டாகட்டும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னீரே, அந்த தேவன் இயேசுவின் நாமத்தை நாங்கள் பேசுகிறோம். சுகம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், மனபாரங்கள் அகன்று போகட்டும். வாழ்ந்திருக்கும் காலத்தில் அவர்கள் தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்வார்களாக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்தி ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கென்று நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபைகளும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிரந்தரமாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தாவே, இருளே பயங்கள் நீக்கிடும், விழிக்கும் மட்டும் தூதரின் காவல்